நேர்காணல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது சார்ந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய விவாதத்துடைய கருப்பொருளாக மாறியிருக்கிறது. தலைவர்களை தாக்கும் ஸ்டாலின் விமர்சன எல்லை மீறலா என்ற கோணத்துல தான் இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்கிறோம். இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் முருகன், மூத்த பத்திரிகையாளர் திரு கே ஆதித்யன். இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். விவாதத்தை திரு ஆதித்யன் இருந்து துவங்குறேன். ஆதித்யன் சார், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை முதல்ல எப்படி பாக்குறீங்க? எந்த கோபத்தின் அடிப்படையில இப்படி ஒரு அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு? திரு ஸ்டாலின் அவர்களுடைய எந்த பேச்சு இந்த அளவுக்கு ஒரு அறிக்கையை உருவாக்குறதுக்கான தேவை உருவாக்கி இருக்கு? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி அவர் பதவி முதல் மந்திரியாக தேர்வு செய்யப்பட்டப்போ சசிகலாவை தொட்டு காலை தொட்டு வழங்கினார் ஒரு காட்சி. அதுதான் இன்னைக்கு அதிக அளவில் அவரால் விமர்சிக்கப்பட்ட காட்சி. அதைத்தான் புழு போல் எழிஞ்சி போனாரு, தவிழ்ந்து போனாரு அப்படின்லாம் அவர் ஸ்டாலினே பலமுறை மேடைகள்ல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசுக்கு எடுபடியா இருந்தார், எடுபடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது பிஜேபி கூட்டணி எல்லாம் வந்த பிறகு பாஜக அடிமை பழனிசாமி இப்படி கடுமையான பேசிட்டு இருக்காரு. அது போக 10 தோல்வி பழனிசாமி, இப்படி பல வகையில அவருக்கு அடைமொழி கொடுத்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவருக்கு ஸ்டாலின் இந்த எடப்பாடிக்கு கடுமையான வருத்தத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பேசுறது சகஜமாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர் நிர்வாக திறமை கிடையாது, ஒன்றும் கிடையாது, டயர் ரேக்கிங், இந்த அளவுக்கு அவர் ரேஞ்சில் அவரை விமர்சிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் நம்ம அண்ணாமலையெல்லாம் அவரை தற்கூரிங்கிற அளவுக்கு, இந்த தற்கூரிங்கிற வாரையே முதல்ல அவர் தான் பெரிய அளவில் பயன்படுத்தி எடப்பாடியை விமர்சிச்சாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட கூட்டணிங்கனால வேற வழியில தினகரன் பாருங்க, அவர் தான் 10 தோல்வி துரோகி பழனிசாமிலாம் அவர்லாம் சொன்னது தினகரன். இந்த மாதிரி 3 பேரும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிறாரு அவரு, காரணம் கூட்டணிக்காக சகிச்சுக்கிறாரு. அதே இது எடப்பாடி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் போது அவருக்கு வருத்தத்தை அளிச்சு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எந்த விஷயம் திரு ஸ்டாலின் சொன்னது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரு இந்த 10 தோல்வி தான் கடைசியா சொன்னார். அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது, அவரை 10 தோல்வி பழனிசாமிங்கிற வார்த்தை அவரு கடுமையா, அதுதான். இது எல்லை மீறின விமர்சனமா? இது எல்லை மீறின விமர்சனமா? இல்ல, இது தேர்தல் நேரத்துல இப்ப நீங்க இதே எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினையே கையாடுது காலாடு சொல்லியிருக்காரு, பேஸ்மெண்ட்டை வீக் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பவுமே ஆட்சி எப்பவுமோ போகுதுங்க, ஏன்னா எப்படி எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாதம், இந்த கூட எப்பவுமோ போகுதுங்க மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் சகஜம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இவர் ஏற்கனவே ஸ்டாலினே ஒருமையில கூட பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட இப்போ இந்த எடப்பாடி அறிக்கையை பார்த்துட்டு முகநூலில் ஒரு கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எடப்பாடி என்னென்னலாம் சொன்னார், இப்படிலாம் பேசினாரு, அவரை பற்றி பண்ணலாமான்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது அரசியல்ல சகஜம். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இடைத்தேர்தல் தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. தேர்தல் நேரத்தை இப்படிதான் பேசுகிறாங்க. நம்ம பல முறை தேர்தல் சமயங்களில் தலைவர்கள் இப்படி பேசுகிறத பார்த்துருக்குறோம். அதனால இது மக்கள் அதை சீரியஸாக எடுக்காங்களான்னு தெரியல. ஆனால் எடப்பாடிக்கு என்னமோ இந்த எலெக்ஷனில் ஏன்னா அவருக்கு அந்த கூட்டணி பிஜேபி கூட்டணி அமைச்ச பிறகு அவர் கடுமையான அழுத்தத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா அவர் இந்த 3 பேர் இன்னும் கூட்டணியை முழுமை பெறாமல் இருக்கு. இப்போ பிரதமர் ஒரு தடவை வந்ததுனால ஓரளவு ஒரு கூட்டணி வந்துச்சு. அன்புமணி வந்தாரு, தினகரன் வந்தாரு. இன்னும் அடுத்த முறை பிரதமர் வரப்போம், அதுக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணி 100% செட்டில் பண்ணி காட்டணும். இது அவரால் முடியுமாங்கிறது இல்லை. இப்போ பிஜேபி சைடில் தேர்தலை கூட்டணி இறுதி செய்ய ஒரு குழு போட்டு வச்சிருக்காங்க. எடப்பாடி நான் தான் தலைவர், எங்களுக்கு நாங்கள் தான் இப்போ கட்சியில் சேர்த்து கூட்டணி சேர்ப்போம் சொல்லி பொதுக்குழு தீர்மானம் போட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் அவருக்கு கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இதுக்கிடையில முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கு கடுமையான விமர்சனத்துக்கு பதிலுக்கு பண்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தின்னு நினைக்கிறேன்.
முருகன் சார், என்ன திரு ஸ்டாலின் பேசினாரு? ரொம்ப எல்லை மீறிய விமர்சனமா திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்குற அளவுக்கு? சார், பொதுவா இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இப்ப கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் அம்மையார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள. அதை தவிர்த்து வேற தனிப்பட்ட முறையில அவங்க பெரிதாக விமர்சனம் வைத்தது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கால மாற்றம், பொதுவா தமிழ்நாட்டுல அந்த ஒரு நாகரிகம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல சார் சொன்ன மாதிரி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. பாதம் தாங்கும் பழனிசாமி அப்படின்றவங்க நிறைய பயன்படுத்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த அவங்க பிரச்சாரம் செய்த போனப்ப அவங்க பயன்படுத்துற அந்த வாகனம் குறித்தும் அவங்க விமர்சனம் செய்தாங்க. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில இப்படி விமர்சனம் பண்றது, அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு கருத்துக்களை எடுத்து விமர்சனம் செய்தால் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் எடுத்து இல்ல ஒரு விமர்சனம் செய்தால் பரவாயில்ல. இப்படி ஒரு தனிப்பட்ட முறைகளை விமர்சனம் செய்யும் பொழுது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சரை குறிப்பிடும் போது பொம்மை முதல்வர் அப்படின்னு தனிப்பட்ட முறையில தானே அதை தாக்குறாங்க. இல்ல, அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதையும் தவிர்க்கணும் நிச்சயமாக. அந்த மாதிரி ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதாவது செயல்படாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஆக்டிவா இல்லைன்னு சொல்லலாம். எந்த துறையில அவங்க ஆக்டிவா இல்லை அப்படின்றத சொல்லலாம். இல்ல எதுல கரப்ஷன் இருக்குது, இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். பொம்மை முதல்வர், செயல்படாத முதல்வர் அப்படின்ற மாதிரி அவர்களும் தவிர்க்கணும், ஸ்டாலின் அவர்களும் தவிர்க்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்தாக நான் பதிவு பண்ண போறேன். ஏன்னா இது அடுத்த தலைமுறையினர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு நாகரிகமாக இருக்குமா மக்கள் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா இதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு விமர்சனம் செய்தது கிடையாது. அவர்கள் அம்மையார் அப்படிதான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களையும் அவர்கள் நண்பர் அப்படின்னு தான் அவர் அழைத்திருக்கின்றார். ஆனா பிரச்சார கூட்டங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிரச்சார கூட்டங்கள்ல வார்த்தைகள்லாம் தனித்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இல்ல, இது இப்போ ஒரு அறிக்கையாக போடுற அளவிற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையா கொடுக்கிற அளவுக்கு இந்த அறிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா ஸ்டாலின் விமர்சனம் செய்யறாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி விமர்சனம் செய்யறாரு, அது ஒரு பக்கம். இது ஒரு அறிக்கையாகவே கொடுக்கணுங்கிற கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் பாக்குறேன். ஏன்னா அவரு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு அப்படின்லாம் இல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி பேசியதனுடைய விளைவு அவரை புண்படுத்தி இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, அதை அரசியலாக்கலாம். அதாவது மனம் புண்பட்டு அது அடுத்த கட்டம் அது அரசியலாக்குறது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாம் எடுத்துக்கலாம். அதனால இதற்கு பதில் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா விமர்சனங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு பதில் சொன்னதில்லை. தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றத பதிலுக்கு அதே மாதிரி நீங்க இன்னொரு பார்த்துருப்பீங்க. திரு மோடி அவர்களை பழனிசாமி அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். அப்ப ஒரு புகைப்படத்தை காண்பித்து துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இப்படி பண்ண காமிச்சிட்டு இருக்கிறாங்க, ஓப்பனா சொல்றேன் நானு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பதிவு பண்ணாங்க. அதற்கு திருப்பி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னொரு புகைப்படத்தை காமித்து அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்கும் பொழுது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது என்ன ஆகும்னா பதிலுக்கு உடனே இந்த மாதிரியான வார்த்தைகள் வரதான் செய்யும். இது எல்லாம் இப்படி பார்த்து கொண்டிருந்துதான், பார்த்து மனம் புண்பட்டுதான் அவங்க இந்த அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆதித்யன் சார், இது ஒரு அறிக்கை சண்டையா நம்ம வச்சுக்குவோம். பட் எலெக்ஷன் டைம்ல இது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா? இல்ல, அதாவது அவர் தனக்கு இப்போ விஜய் வந்தாருன்னா எனக்கும் திமுக வந்தா போட்டி, ஸ்டாலின் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு நேரடி செட் பண்றாரு. இப்போ அப்போ அந்த டைம்ல அதே போல எடப்பாடியும் எனக்கும் ஸ்டாலின் தான் நேரடி போட்டிங்கனால ஸ்டாலின் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக இந்த ஒரு பிரச்சனை எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்க போது இந்த டைம்ல அவரும் ஸ்டாலின் தான் கடைசியில் களத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வரணும். அதிமுக தான் போட்டிங்கிறத விட
இடையில அடுத்த பிளேயர்ஸ் உள்ள வந்துடக்கூடாது. விஜய் வந்து நான் தான் ஏன்னா ஏடிஎம்கே ஓ, அப்ப பேரே சொல்லாமலே அவருக்கு களத்தை மொத்தம் கட்டினாரு திமுக விஜய். அதிமுக அதனால அப்படி அதெல்லாம் மாத்துறதுக்கான வித்தை, சொல்லுங்க. களத்தை ஹலோ. திமுக அதிமுக அப்படின்னு மாற்றுறதுக்கு தான் இந்த அறிக்கை பிரச்சனையா? ஆமா, அதாவது களம் வந்து இப்போ அண்ணா திமுக தான் வழக்கமா களம் போட்டி இருக்குது வைங்களேன். பிஜேபி இப்போ வந்து முன்னால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 3வது அணி வைக்கும் போது அவங்க நாங்க தான் அடுத்த போட்டிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க சேர்ந்தாச்சு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, எனக்கும் திமுக போட்டிங்கிற மட்டும் இல்லாம வேணினே அண்ணா திமுக பேரே சொல்ல மாட்டேங்காரு. பிஜேபி தலைமையில பல கட்சிகள்னு சொல்லி ரொம்பவும் அண்டர்மைன் பண்றாரு. அவரு அண்ணா திமுக பண்றாரு, எடப்பாடியும் பண்றாரு. அதை வந்து தடுக்கணும்னா அதுக்காக தான் ஒரு இப்போ ஸ்டாலினுக்கு எனக்கு தாங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும். அதுக்காக ஸ்டாலின் என்ன பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இது சரியில்லை. ஏன்னா எடப்பாடி வந்து இந்த மாதிரி பேசலாம் அவர் வந்து சட்டை பண்ணாதவர். ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புமணி அண்ணாமலை பேசலாம் மறைஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டாரு. நீங்க சமீபத்தை முதல் முறையா அமித்ஷாவை பார்த்த போனாரு. முகத்துல துண்டை போட்டதுன்னா பெருசா ட்ரால் பண்ணாங்க. 2வது முறை பார்த்து என்ன சொல்றாரு போட்டுட்ட, போன தடவை மாதிரி போட்டுறாங்க ஐயா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை அவர் ரிக்வஸ்ட் பண்ணி ஜாலியாக சிரிச்சிட்டு போனார். அதனால அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆவேசமா கோவப்பட்டு பண்றவரு, பண்ணாதவர் இப்போ ஒரு அறிக்கை மூலமா இந்த மாதிரி சொல்றாருன்னா எனக்கும் ஸ்டாலின் தான் நீதான் ஸ்டாலின் என்னைதான் குறி வைக்காருங்கிற மாதிரி நானும் அவர் தான்ங்கிற மாதிரி ஒரு நேரட்டி கொண்டு வரணும். அதை வந்து இப்போ எலெக்ஷன் இருக்கும்போது இதைத்தான் மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எதிர்கட்சியில சிஎம் கேண்டிடேட் அவர் தான் என்டிஏல. அது சொல்லியாதா கூட பிஜேபியை விஜய் மாதிரி பண்ணிடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் வந்து பொதுவாகவே பிஜேபியை குறி வச்சா கூட அண்ணா திமுக குறி வைக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் எடப்பாடி 5 வருஷமா வெளியே இருக்காரு. அவரை போய் குற்றஞ்சாட்டி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவர் ஒரே குற்றஞ்சாட்டி பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்குங்க. அதுதான். அப்ப களம் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு மாறிடும் அப்படின்னு இபிஎஸ் பயப்படுறாரா? இல்ல யதார்த்தமா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கறத தாண்டி திமுக வெர்சஸ் தாவேக்கான களம் இருக்குது அப்படின்னு ஏதாவது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அவர் எதிர்வினை ஆற்றுறாரா? ஆமா, இப்போ தாவேக்கா நேத்து பாருங்க, அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்க, அவங்க உள்ள கட்சியில் உள்ள ஆர்வத்தை பாருங்க. நேற்று அது விருப்பம் பண்ணுவே நம்ம சினிமா டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அது ஒரு படை மாதிரி எதுனாலும் ஒரு பரபரப்பா பண்ணி ஒரு குரூப் அங்க ஆர்வ மிகுதியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் முழுமையா விஜய் பிரச்சாரத்துக்கு வரல. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் வந்து திமுக தான் முன்படி பார்த்தாரு. யாரும் அண்ணா திமுக கண்டுகிடாத மாதிரி போய் பெருசு இந்த பிரச்சாரம் இன்னும் பெருசா ஆகும்போது ஏற்கனவே பிஜேபியை அண்டர்மைன் பண்றாரு. பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணிலையும் பிஜேபி அவங்களுடைய யூனிக்னஸை வந்து அவங்க விட்டு கொடுக்க தயாரா இல்லை. பிஜேபிக்கு கீழே செயல்பட்டா கூட தாங்களும் பெரிய கட்சிங்கிற, ஏன்னா டெல்லியில ஆள்றாங்க, 15 வருஷமா ஆள்றாங்க, இங்கேயும் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸா வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க விட்டு கொடுக்க தயாரில்லை. அதனால இந்த கலைபுரத்துல தான் காணாம போயிடுவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. அதன் விளைவுதான் வந்து அவர் வந்து இப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்றவும் தமிழ சிம்பத்தி கிரியேட் பண்றதும் முதலமைச்சரை பிளான் பண்ணி குறித்து அவர் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது தாவேகா திமுக அதை மாற்றணும்னு இவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள இவர் சொல்லக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது அரசியல் களத்துக்குள்ள பிரதானமாகறதுக்கான சூழல் இருக்கா? ஏன்னா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 விருப்ப மனுக்கள் விற்று தீர்ந்து விட்டன, ஆன்லைனுக்கு போறது. அப்போ அங்க விஜயும் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இங்க கூட்டணி கட்சிகள் யாருமே நாங்க ஃபிட்டா இல்லை, அந்த சூழல்களில் தான் இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குறாங்க, வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசிகா என்ன ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. பாமக அதிமுக போன பிறகும் விசிகா சொல்லுதுன்னா அதுக்குள்ள ஏதோ ராமதாஸ் வரப்போகிறார் அப்படின்னு. அப்போ கூட்டணி இன்னும் ஃபிட் ஆகல. ஸோ இன்னொரு அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா சார்? இல்ல, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த களம் வந்து விஜய் அவர்கள் சொல்றாங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அழுத்தமாகவே சொல்றாங்க. சார் சொன்ன மாதிரி அதிமுகவை சொல்லும் பொழுது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி விஜய் கடந்த அவருடைய அந்த பேச்சுல அவர் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு பாக்குறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும், இந்த கேம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே
அவங்க வந்து வலுவாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். இது ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணும். பர்சனலா வந்து தாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது. கடந்த தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2021 தேர்தல்ல திரு ராஜா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் வந்து அப்ப மறைந்து போயிருந்தாங்க. அப்ப மறைந்து போயிருக்கும் போது ஒரு வார்த்தையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியலாக்கினாங்க. பிரச்சார கூட்டங்கள்லயே அவங்க வந்து இதை வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அந்த தாயார் மறைவு விஷயத்தை அவங்க வந்து இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ஆராசா அவர்களும் இதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ இந்த அறிக்கை வாயிலாக இப்படி சொல்லும் பொழுது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பத்திய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த களமும் வந்து அதிமுகவும் திமுகவும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சேஞ்ச் பண்றதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அரசியல்ல வந்து அந்த பரபரப்பு தேவை. நீங்க சொன்ன மாதிரி நேத்திக்கு வந்து ஃபுல்லா நீங்க எந்த சேனல் எடுத்து பார்த்தாலுமே அந்த பனையூர் ஃபுல்லா வந்து கூட்டம். இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கே, நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கே அவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப இதுல இவங்க தங்களுடைய அந்த முக்கியத்துவத்தையும் காண்பிப்பதற்காக அதற்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். கருத்து கணிப்புகளும் பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து என்ன சொல்லுது, வழக்கம் போல திமுக இருந்தா அடுத்தது அதிமுக அப்படின்னா நெக்ஸ்ட் டிஎம்கே அப்படிதான் அந்த மாதிரி வந்திருக்கு தமிழக அரசியல்ல. கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து சொல்றது அப்படின்றத பாக்குறோம். இன்னும் அதுக்கு வலு சேர்க்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முயற்சி செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சார், இப்போ வலு சேர்க்கிறது அப்படிங்கிறது களத்துல நிறைய ஃபார்மேட் இருக்கு. பட் பழைய அறிக்கை யுத்தம், இன்னொன்று ஸ்டாலின் என்ன பேசிட்டாரு, இப்போ ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் பேசியிருக்கிறாரு, அது தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேச பொருள் அப்படின்னா சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்ல, அந்த இடத்துல அவரும் ஒரு நாகரிகம் அப்படிங்கிற இடத்துல நிக்கல. அதாவது ஏதோ புதுசா நேற்றுக்குதான் அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த அரசியல் கட்சி தலைவரையும் அவர்கள் குறித்து பேசுவதே கிடையாது. குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை பேசும் பொழுது கூட, பெரியார் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசும்போது கூட அவருடைய வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவருடைய கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தவில்லை. அந்த கட்சியினுடைய பெயரை நான் குறிப்பிட்டு என்னுடைய மாண்பினை குறைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாங்க. அவங்க வந்து குறிப்பிடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இல்லைன்னா பாஜக அமித்ஷா. எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அமித்ஷா அவர்களை விமர்சனம் செய்வாங்க, இல்லைன்னா மோடி அவர்களை விமர்சனம் செய்வாங்க, RSS இவங்களை விமர்சனம் செய்வாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஏதோ நேர்த்திக்கு தான் அவங்க விமர்சனம் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து இல்லவே இல்லை. இவங்க வந்து நம்ம அவர் என்னைக்கு அவங்க வந்து 2016-17 வாக்கில் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றார்களோ அன்றையில இருந்தே அவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாஜகவுடைய அடிமை தமிழ்நாடு பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு தனிப்பட்ட அந்த தன்மை வந்து போயிடுச்சு அப்படின்றது எல்லாமே வந்து அன்றையில இருந்தே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது அப்படின்றது அரசியல் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் சொல்லலாம். இது மக்கள் கிட்ட வந்து போய் ஒரு சிம்பதியை வந்து கிரியேட் பண்ணுன்றது சொல்லலாம். ஏன்னா மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி 10 தோல்வி பழனிசாமி. இப்போ சேர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, பேரை குறிப்பிடுதல். விஜய் குறித்து பேசும்போது திரு ஸ்டாலின் அவர்களும் பெயரை குறிப்பிடுறது இல்ல. எடப்பாடி பழனிசாமியும் விஜய் களத்துல இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துல 10,000 ஃபார்ம் வித்துடுச்சு, ஆன்லைன்ல வாங்குங்க, ஆன்லைன்லயே எங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க, கூட்டம் அங்கேயும் கூடுது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் மறைக்கிறதுக்காக ஸ்டாலினை பெயர் சொல்லி விமர்சனம் செய்கிறாரு எடப்பாடி பெயர் சொல்லி ஸ்டாலின் விமர்சனம் செய்யறாரு. இன்னும் அவங்க 2 பேருக்குள்ள அதான் அரசியல் அப்படின்னு பெயர் சொல்லையே வைத்திருக்கிறாங்கல்ல, இத மக்கள் இன்னும் எடுத்துக்குவாங்க 2026லயும் அப்படின்னு 2 பேருமே நம்புறாங்களா? நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டிங்கிறத கட்டமைக்கிறத மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இல்ல, மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் வந்து விஜய் வந்து களத்துல இறங்கி வரல நேரடியா. இப்போ வந்து அவருக்கு பல கட்டுப்பாடுகளை வீச்சா கூட தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு
எல்லா கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்தில் போயிடும். அப்போ அவர் எளிமையா எல்லா இடத்துக்கும் வருவார். அப்போ இன்னொரு வீரியமா பிரச்சாரம் பண்ணும்போது திமுகன்னு ஒரே எதிர்ப்பு முனையோட ஈட்டி எதிர்க்கும் முனை நான் தாங்கிற மாதிரி அவர் வந்து செயல்படுவார். அப்போ அந்த டைம்ல அவங்க வந்து விஜயத்தான் அவங்க விமர்சனம் பண்ணி ஆகணும். இதை வந்து அப்போ எடப்பாடியுடைய நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாலேயே இப்போ இவங்க வந்து ஏன்னா ஒரு புதுசா வர புது வெள்ளம் மாதிரி அந்த விஜயுடைய கட்சி வந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசியல வந்திருக்கு. அது தொண்டருடைய ஆர்ப்பரிப்புலாம் அப்படி இருக்கு. அது வந்து இவங்க வந்து பெருசா தெரிஞ்சுப்போம். எப்படி விஜய் வந்து 2 இருக்க அதிமுக ஓட்டு பலத்தை அமுக்கிறதுக்காக அது பேர் சொல்ல மறுக்காரோ, அதே வித்தையை தான் இவங்க ஸ்டாலினும் எடப்பாடியும் விஜய்கிட்ட பண்றாங்க. ஏன்னா அவர் வந்து புதுசா வந்தா கூட அதை இது பண்ணிடக்கூடாது, நம்ம ஒரு பொலிட்டிக்கலா வந்து நமக்கு எதிரான மாதிரி காட்டிடக்கூடாது. ஆனா அதை எதிர்க்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. ஏன்னா மத்திய அரசு நீங்க உங்களுக்கு தெரியும், ஜனநாயகம் மாற்றுறாரு, இப்போ சிபிஐ கேஸ்ல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காரு, 2 இருக்கு. அதை வந்து ஒரு செயல அவரை வேற வழியில வந்து அவரை முடக்கிறதுக்கு ட்ரை நடந்துட்டு இருக்காங்க. வெளிப்படையா இவங்க வந்து அதை பேச மாட்டுக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் சண்டை பாரு. இவங்க இப்போ 2 பேர் சண்டை போட்டா 3 ஆள் உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி ஒரு ஷேடோ பாக்சிங்க பண்ற மாதிரி இருக்கு 2 பேர் இது பண்றது. இல்ல அது இந்த தேர்தல்லையும் 2026ல இதுக்கு முன்னாடி 26ல அதான் அது வந்து எலெக்ஷன் ஆகுது. எலெக்ஷன் ஆனால் தேர்தல் பண்ண வரை களம் மாறும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் தேதியா இருக்கும், 2 கூட்டணி அதுக்குள்ள சரியாயிரும். கூட்டணி இவங்க அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் கடுமையா மோதும் போது விஜய் எந்த அளவுக்கு கீழே இறங்கணும் அவர் இப்போ ஆதித்யன் சார், அதாவது ஒரே ஒரு நிமிஷம், இந்த கூட்டணி ஆதித்யன் சார், இந்த கூட்டணி இன்னும் செட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2 கட்சிகள் தான் அப்படின்னு சொன்னால் கூட்டணி இதுக்கு முன்னாடி செட் ஆயிடும். இப்போ 3ஆவதாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கும்போது இன்னும் காங்கிரஸும் செட் ஆகல, இன்னும் செட்டில் ஆகல. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2 இலக்கம் அப்படின்னு கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறாங்க. விசிகாவும் சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் 3வது ஒரு அலைன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, இல்லைன்னா இங்க 2 பேர்ட்டையும் வாய்ப்பு இல்லை. ஈவன் தோ டிஎம்டிகே பிரேமலதா விஜயகாந்த் 2 பக்கமுமே தன்னுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் கூடுதல் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆப்ஷன் இன்னொரு பக்கம் ஃப்ரீயா ஓப்பனிங் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு பாருங்க சின்னத்தை முடக்கிட்டாங்க, மாமல்லஞ்சில முடக்கம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 இது ஒண்ணுதான். இந்த இடத்துல இதைத்தான் வச்சுட்டு அவர் உடனே ஒரு திரும்பவே வந்தா நாங்க அண்ணா பேர மாதிரி சொல்றாரு. ஒரு சைடுல இந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து 2 இலக்கம் கேட்டா கூட அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி கார்ல் மார்க்ஸ் சிலை கொண்டு வச்சாச்சு சென்னையில. அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் பொறுத்தவரை டெல்லி மேலிடமும், அதாவது ராகுல் காந்தியும் சோனியாவும் பிரியங்கா காந்தியும் கனிமொழிகிட்ட பேசி கிட்டத்தட்ட முடிச்ச மாதிரி தான் சொல்றாங்க. சும்மா இங்கே வெளியே தெரியாம இந்த லோக்கல் இங்கே உள்ள தலைவர் ஒரு குரூப்பு, ஒரு இந்த மாணிக்கந்தான கோஷ்டிகள் வந்து தங்களுடைய ஆட்களுக்கு இடம் கிடைக்காதங்கிற நியாயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. புதுசா உள்ள வர்றது வந்து ராமதாஸ அந்த தேமுதிக பொறுத்தவரையில 2 சைட்லயும் பேரம் பேசி அவங்க இல்லைன்னு சொன்னா கூட பேரம் தெரியுது. மக்களவையில நடந்த பிரச்சனை, ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கல அப்படிங்கிற பிரச்சனையில இந்தியா கூட்டணி சேர்ந்து நிக்கல. நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்திருக்கலாம். இந்தியா கூட்டணி அதுல சேர்ந்து நிக்கல. காங்கிரஸ் தனியா தான் அதுக்கு எதிராக போராடினதை பார்க்க முடிஞ்சது. திமுக இருந்து யாரும் அதுல இணையலையே. ஆமா, கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க. சுப வெங்கடேசன் போனார் தமிழ்நாட்டுல இருந்து. அவர் போய் அரசு சஸ்பெண்ட் ஆனார் அவரு, சுப வெங்கடேசன். அல்ல, திமுக அந்த இடத்துல வைக்கல. ஆமா ஆமா, திமுக வந்து அதில் நேரடியாக வரல, சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகல, அவ்வளவுதான். அது இல்ல, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அந்த பிரச்சனையில இவங்களோட துணையாக நிற்கவில்லை. அப்ப நீங்க கூட்டணி பேசி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜெல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பட் பேச அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தனித்து தானே போராட வேண்டியது இருந்துச்சு. திமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே. சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது அதாவது இவங்க சஸ்பெண்ட் பண்ணி 8 பேர் பண்ணாலும் தெரிஞ்ச இல்லையே. மற்றபடி அவங்க காங்கிரஸை பொறுத்தவரை அந்த எம்பிக்களோடு அது மாணிக்கம் தாக்கூர் தானே அங்க இருக்காரு. அதனால அவருக்கு அவர் திமுகவும் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல பேசி முடிச்சுட்டாங்க. பிரச்சனை தான் இருக்குன்னு சொன்னீங்க. பட் அது நாடாளுமன்றத்துல ராகுலுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகிற போது அது வந்து மேல் அளவுல பேசினா கூட இவங்களுக்கு தெரியாது. எம்பிக்களுக்கு மத்தியிலயோ கீழே உள்ள தலைவர் மத்தியிலும் தெரியாது. 1. 2வது மாணிக்கம் தாக்கூர் குரூப்பு வந்து திமுக இப்போ சுத்தமா பிடிக்கல திமுகங்களுக்கு. அப்போ அவரு அங்க முன்னாடி போய் இவங்க போக மாட்டாங்க. அதான் மெயின். அப்ப அவரால் தான் ராகுல் காந்திக்கு திமுக ஆதரவு இந்த மாதிரி குழப்பமா இருக்குங்கிற மாதிரி
ஒரு கருத்து வந்து உருவாயிருக்கு. அவரு இருக்க வரைக்கும் நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து கூட்டணி வந்து தேர்தல் இதெல்லாம் பண்ணா கூட கட்டாயம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சில தொகுதிகளில் வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். காரணம் இந்த அவங்களுடைய கருத்துக்கள் தான், இந்த லோக்கல் தலைவர் கருத்துனால வரத்தான் செய்யும். இதன் விளைவு தான் அவங்கள டெல்லியில் அப்படி இருந்திருக்கும். முருகன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த பேரம் வந்து இன்னும் வந்து முடியல. அதுல வந்து அந்த நெகோசியேஷன் வேல்யூவை கூட்டுறதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த 3வது அணியை வந்து ஒரு கருவியா வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றது பார்க்கிறோம். திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக அணிக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் வந்து வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து இப்ப இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். பாட்டாளி கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட அந்த மாம்பழ சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். சப்போஸ் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக அங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வந்து திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாயின் திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறோம். அப்ப இது எதை காமிக்குதுன்னா, இந்த அவங்களுடைய அந்த கூட்டணி அந்த பேர வலிமையை அதை வந்து கொஞ்சம் கூட்டுறதுக்காக கூட இருக்கலாம். எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி விசிக அதை வந்து கேட்கிறாங்க. ஸோ அந்த பேர வலிமைக்காக கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல காங்கிரசினுடைய அந்த பேரணிக்கோ இல்ல அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கோ திமுக வந்து பங்கேற்கவில்லை அப்படின்றத பாக்குறோம். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வந்து கூட்டணி ஒரு போகிற மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது வலுவாக வந்து பேர வலிமைக்குன்னு சொல்றாருல்ல ஆதித்யன் சார். இல்ல ஆதித்யன் சார் அத பேர வலிமைக்கு தான் முருகன் கேக்குது. ஆமா ஆமா இல்ல அந்த நம்பர்ஸை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட்டி கேட்கறதுக்காக அந்த வேல்யூ தங்களுடைய வேல்யூ வந்து அவங்க வந்து கூட்டுறதுக்காக அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூ கிடைக்கலனா இல்ல வேல்யூ கிடைக்கிறதுக்காக தான். ஏன்னா அவங்க வேல்யூ கிடைக்கல வெளியில போறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. அப்படி போகிற அளவுக்கு திமுகவும் அவங்கள வந்து அலோவ் பண்ணாங்க. ஏன்னா திமுகவுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா திமுகவுக்கு வந்து விசிக இருக்கணும், காங்கிரஸும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு வங்கி அந்த 38% 40% அப்படின்ற வாக்கு வங்கி அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதகம் தான். அதனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் திமுக அவங்க 2 பேரையும் இழப்பதற்கு முயற்சி பண்ணாது அப்படின்றத பாக்குறோம். அதுல குறிப்பாக வந்து விசிகாவை எந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், அரவணைச்சு போகணுமோ அந்த அளவுக்கு அரவணைச்சு போகிறாங்கன்றது பார்க்கலாம். அப்படி சப்போஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் தரப்புல திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாம தாவேகா கூட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா வழக்கமாக திமுக கையாளக்கூடிய ஒரு உத்தியை வந்து கையாளும் பார்க்கலாம். கட்சியை வந்து உடைக்கிறது, இல்ல கட்சியில இருந்து சிலரை வந்து விலைக்கு வாங்குவது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க, தேமுதிக அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சிகளையும் நிச்சயமாக திமுக நம்ம செய்யணும்னே பார்க்கலாம். ஏன்னா திமுக விசிகால இன்றைக்கும் திமுகவுக்கு 100% ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா 2019 எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 2 பார்லிமெண்ட் தொகுதி விசிகா கிடைச்சது. அதுல ஒண்ணுல வந்து விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த சின்னத்துல வந்து அவர் நின்றார். அதே இது விழுப்புரம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்றார் அப்படின்றத பார்க்கலாம். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே முழு கட்சியும் இருக்கிறதா அப்படின்றது அங்கேயே ஒரு கொஸ்டின் தான். சரி, நன்றி நன்றி. இதையும் நன்றி சார். ஆதித்யன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து சார். அதாவது இப்ப இந்த கூட்டணியை வந்து காங்கிரஸ் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தவக போலான்ட்டு தேவைக்கவும் அதனாலதான் கூட்டணியை இறுதி செய்யாம வச்சிருக்காங்க. காங்கிரஸ் போயாச்சுன்னா திருமாவளவனும் போயிடுவான். இருந்தாலும் அவருடைய திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் போயிடுறான் ஒரு வாய்ப்பு. ஏன்னா திருமாவளவனுடைய கட்சியில இருந்து பலர் வந்து ஏற்கனவே அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க, இந்த தொண்டர்கள் கீழ்மட்டத்தெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து பரவலாக சொல்லிட்டு இருக்கு. இதன் விளைவாக தான் அவர் வந்து இப்போ ஆனால் திமுக என்ன செய்யுதுன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஒரு புதிய அரசியல் சக்தியாக ஒரு கூட்டணியோட வந்து விஜய் வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் அவங்க வந்து கவனமா இருக்காங்க.
அந்த ஒரு இதை பயன்படுத்தி தான் காங்கிரஸ் வந்து தன்னுடைய பேரத்தை கூட்டிகிட்டு இருக்கு. இப்போ இவங்களெல்லாம் கூட்டிட்டு வரும்போது புதுசாக உள்ள கட்சிகள்லாம் உள்ள எப்படி நுழைய முடியும்? நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரேமலதாவோ ராமதாஸோ 2 சீட்டு 3 சீட்டு தான் வாங்கிட்டு இருக்கணும். அதனால தான் அவங்க உடனே ராஜ்யசபா தீர்த்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னும் இந்த ஒரு வாரத்துல இப்போ பிரதமர் வர்றதுக்குள்ள வேற மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நன்றி ஆதித்ய சார். தலைவர்களை தாக்கும் ஸ்டாலின் விமர்சனம் எல்லை மீறலா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தாங்க. அரசியல் விமர்சகர் முருகன், மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.